ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ளஸ் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா வதங்கணும். இந்த கேப்பில் கொஞ்சமாக சீக்கிரமாக வதங்கணும்ல, அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த அளவுக்கு வதங்கணும். மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்குதோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கத்திரிக்காவை எண்ணெயிலே வதங்க விடணும். அதுலேயே முக்கால்வாசி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு நான் லைட்டாக போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்குனா சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சாதம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.